ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ நான் இந்த சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 7 monthsக்கு மேலே ஆயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு வீடியோ போட ஆரம்பித்தப்போ இவ்வளோ சீரியஸாக இந்த சேனலை கொண்டு போகணும்னு நான் யோசிக்கவே இல்லை. ஸோ எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் தான் நான் வீடியோ போட்டுட்ருந்தேன். பட் இன்பிட்வீன் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. ஸோ அது என்ன அப்படின்னா, என்னோடய ஜிமெயில் ஹேக் ஆயிடுச்சு. ஈவினிங் போல் ஒரு 4 PM என்னோடய ஃபோனில் பாஸ்வேர்ட் சேஞ்சுன்னு வந்துச்சு. ஸோ நானும் யூஸ்வலாக எல்லோரும் போல் நம்ம இப்போ ஒரு ஃபோனில் இல்லை, இன்னொரு வீட்டில் இருக்க சிஸ்டம் லாகின் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் லாகின் பண்ணி யாரோ ஒருத்தங்க பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, வீட்டில் யாரோ தான் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் அன்றைக்கி நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் ஒரு 2 days கழித்து நான் செக் பண்ணும்போது என்னால் லாகினே பண்ண முடியல. ஸோ என்னென்ன இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக காட்டுறேன். இதனால் நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன், இது எவ்வளோ ஒரு டெரிபிளாக இருந்துச்சு, ரொம்ப ஒரு 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 ஹாரர் ஸ்டோரி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் இது. ஏன்னா இது நம்மளுக்கு நார்மலாக இப்போ ஜிமெயில் நம்ம எல்லாருமே ஒரு நாளைக்கே நிறைய ஜிமெயில்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்போம். நிறைய யூடியூப் சேனல்ஸ் ட்ரை அவுட் பண்ணுறதுக்காக நிறைய விஷயம் பண்ணிகிட்டே இருப்போம். நிறைய இடத்துல ஜிமெயில் லாகின் பண்ணுவோம். ஸோ அப்படி தான் நான் எனக்கே தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துல நான் ஜிமெயில் லாகின் பண்ண போய் அந்த ஜிமெயிலோட யூசர் நேமை வச்சு எடுத்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு 1 minute நடந்திருக்கு. நைட் ஒரு 2 o'clock அந்த மாதிரி டைமில் எடுத்த உடனே 2 step வெரிஃபிகேஷனை ரிமூவ் பண்ணிட்டானுங்க. கரெக்டாக 2:22 AM பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டோட செக்யூரிட்டி கீ ஆட் பண்ணியிருக்கானுங்க. அதுதான் 2 step வெரிஃபிகேஷன்லேயே கூகுள் கொடுக்குற ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரொடெக்ஷன். அதுக்கப்புறமா அதே டைமு 2 step வெரிஃபிகேஷன் பேக்கப் கோட்ஸ் ஜெனரேட் பண்ணியிருக்கானுங்க. அதுக்கப்புறமா 2:23 1 minute கூட ஆகல, என்னோடய அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை அதுக்கப்புறமா தான் சேஞ்சே பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் என் அக்கௌண்ட்டுக்குள்ளே போகவே இல்லை. ஸோ இப்போ தான் என்னோடய அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டே சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னோடய 2 step வெரிஃபிகேஷனோட ஃபோன் நம்பரோட 2 step வெரிஃபிகேஷன் நான் போட்டு வச்சுருந்தேன், அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரிக்கவரி ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டானுங்க வேறு ஒரு நம்பருக்கு. அதுக்கப்புறம் 2:24 பார்த்தீங்கன்னா ரிக்கவரி இமெயிலை சேஞ்ச் பண்ணி, அதுக்கப்புறம் நான் ஒரு 4 days கழித்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது என்னோடய அக்கௌண்ட்டில் 4 days முன்னாடி பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்ட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் அக்கௌண்ட் ரிக்கவரி ப்ராசஸ் எல்லாம் நான் ட்ரை பண்ணும்போது எந்த ஒரு ப்ராசஸ்லேயுமே என்னால் அதை பண்ணவே முடியல. ஏன்னு கேட்டால் இது எல்லாமே அந்த ரிக்கவரி வெரிஃபிகேஷன் கூட அவன் செட்டப் பண்ணியிருக்க ஒரு மெயிலுக்கு தான் போகுது. அது கூட பார்த்திங்கன்னா @mail அப்படின்னு ஆரம்பிக்குது. அது என்ன மெயில்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு மெயில் என்கிட்ட இல்லை. அந்த மாதிரி பார்த்தோன்னே தான் எனக்கு ஃபஸ்ட்டு பயமே ஆரம்பித்தது. யாரோ ஒருத்தங்க நம்மளோட அக்கௌண்ட்டை ஃபுல்லாகவே டோட்டலாக மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் இந்த கீயை க்ரியேட் பண்ணவே இல்லை. ஆனால் இந்த கீயை இன்சர்ட் பண்ணேன் அப்படின்னா என்னால் ரிக்கவரி பண்ண முடியும் அப்படின்னு இன்றைக்கி நின்றுட்டுருக்கு. இதுக்கு மேலே என்னால் எதுவுமே பண்ண முடியல. என்னால் சைன்இன் பண்ணவே முடியல. கடைசியாக எனக்கு யூ டிடன்ட் ப்ரொவைட் எனஃப் இன்ஃபர்மேஷன் ஃபார் கூகுள் டு பி ஷுர் தட் யுவர் அக்கௌண்ட் இஸ் ரியலி யுவர்ஸ் அப்படின்னு சொல்லி கடைசியாக முடிச்சிட்டானுங்க. எவ்வளோ கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணாலும் மறுபடியும் ட்ரை அகெயின் பண்ணால் அந்த இடத்துலையே தான் போய் நிற்கிது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கலில் நான் எப்படி கூகுள் கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணுறது? அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். என்னால் எந்த ஒரு வழியுமே ரிக்கவர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் நான் என்னோடய இன்னொரு மெயில் ஐடியை நான் வெரிஃபிகேஷனுக்காக கொடுத்துருந்தேன். அந்த மெயில் ஐடிக்கு என்னோடய ஃபோன் நம்பர் மாற்றிருக்கீங்க, அது நீங்களான்னு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா என்னோடய இமெயில் ஐடி, ரிக்கவரி இமெயில் இதெல்லாம் மாற்றிருக்கீங்கன்ற மாதிரி சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி ஃபவுண்டுன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ எனக்கு எப்படி ஜிமெயில் கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணுறதுனே தெரியல. அந்த ஜிமெயிலில் தான் என் ஃபோன் லாகின் ஆயிருக்கு, அந்த ஜிமெயிலில் தான் யூடியூப் அக்கௌண்ட் இருக்குது, அந்த ஜிமெயிலில் தான் கூகுள் பே இருக்குது, அந்த ஜிமெயிலில் தான் லிங்க்டின் இருக்குது, அந்த ஜிமெயிலில் தான் எல்லா அக்கௌண்ட்டுமே லாகின் ஆயிருக்கு. என்னோடய மோஸ்ட் ஆஃப் த அக்கௌண்ட் எல்லாமே அந்த ஜிமெயிலில் தான் லாகின் ஆயிருக்கு. ஒன்ஸ் அவங்க க்ரோம் ஆக்சஸ் எடுத்ததுக்கப்புறமா க்ரோமில் நம்ம எல்லா பாஸ்வேர்ட்ஸும் சேவ் பண்ணுவோம் பார்த்திங்களா? ஈவன் நம்மளோட நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு இது எல்லாத்தையுமே அவங்களால ரிவீல் பண்ணி பார்க்க முடியும். அந்த ஒரு ஆப்ஷன் க்ரோமில் இருக்கா?
ஸோ என்னாச்சுன்னா கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 3-4 டேஸ்க்கு அப்புறமா அப்போ வரைக்கும் என்னால் ரிக்கவரி பண்ணவே முடியல. நான் வந்து டே அண்ட் நைட்டாக தூங்காமல் எப்படி ரிக்கவர் பண்ணுறதுனே தெரியாமல் ஃபுல்லாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். சுத்தமாக முடியல. எந்த வழியில் ட்ரை பண்ணாலுமே வந்து ஜிமெயில் டீமை தான் நம்ம காண்டாக்ட் பண்ணுற மாதிரி போகுது. காண்டாக்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இல்லை. நீங்கள் ஒரு ஜிமெயில் டீமை காண்டாக்ட் பண்ணணுன்னா உங்களால் முடியவே முடியாது. ஸோ அந்த டைம் ரொம்ப ஒரு பயமாக இருந்துச்சு. இந்த பயம் இன்னும் அதிகமாகிற மாதிரி அடுத்த நாள் காலையில் என்னோடய லிங்க்டின் அக்கௌண்ட் பேர் மாற்றிட்டாங்க. என்னோடய லிங்க்டின் ஃபோட்டோ ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ க்ளோஸ் பண்ணலான்ட்டு அந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணும்போது எனக்கு மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் யூஸ்ட் பை சம்ஒன் எல்ஸ். ஸோ யோசிச்சு பாருங்கள், லிங்க்டின், ஜிமெயில் இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு செக்யூரான ஒரு விஷயம். நம்மளோட ப்ரைவசி, ஒரு ஃபேக் இமெயில்ஸ் நம்மளோட ஜிமெயிலை யூஸ் பண்ணி அனுப்பிட்டாங்கன்னா கூட அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணோம் நம்ம மேலே நெகட்டிவாக. ஸோ என்ன வேணால் பண்ண முடியும் ஜிமெயில் வச்சு. சேம் டைம் என்னோடய கூகுள் பே வந்து ப்ரொஃபைல் பிக்சரை காணோம். எல்லாமே பயங்கர பயமாயிடுச்சு. நான் வந்து எந்தெந்த அக்கௌண்ட்லலாம் இந்த அக்கௌண்ட்டு இந்த மெயில் ஐடி லாகின் ஆகிருக்கோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணி அதெல்லாம் லாக் அவுட் பண்ணி அதை மாற்றி ஃபோனுக்குள்ளே இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே அதில் லாகின் ஆகிருக்குல்ல. என் ஃபோனே நான் யூஸ் பண்ணாமல் ஃபோனில் ஒரு கோடு வரும் பாருங்கள், ஃபார்வேர்டுன்னு வந்துச்சுன்னா நம்ம ஃபோன் ஹேக் ஆகிருக்குன்னு அர்த்தம்னு சொல்லுவாங்க இல்லையா. அதையும் செக் பண்ணி பார்த்துட்டோம், அதுலேயும் ஃபோன் ஹேக் ஆகிருக்க மாதிரி வருது. இந்த டெக்னாலஜி நிறைஞ்ச இந்த ஃபோனையும் லேப்டாப்பையும் பார்த்து ஃபஸ்ட்டு டைம் பயந்தது நான் அப்போ தான். அது ரொம்ப ஒரு ஸ்கேரியான மூமெண்ட். நம்மளுக்கு அது கேஷுவலாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு ஜிமெயில் ஐடின்னு, பட் அதுக்கு பின்னாடி அவ்வளோ இன்டர் கனெக்ஷன்ஸ் இருக்குது. அது ஒன்றை வச்சு நம்மளோட மொத்த டேட்டாவையுமே கூட அந்த ஹேக்கரால் எடுக்க முடியும். ஸோ இதுக்கெல்லாம் நடுவில் நான் எப்படி ஜிமெயிலை காண்டாக்ட் பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. அப்போ நான் ரீசெண்டாக யாரோ ஒருத்தங்க யூடியூப்பில் வீடியோ போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஹேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் யூடியூப் டீமுக்கு ட்வீட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க ரிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அவங்க மெயில் ஐடி கொடுத்தாங்க அப்படின்னு. ஸோ நானும் என்ன பண்ணேன்னா ட்விட்டரில் போயிட்டு நான் ட்வீட் பண்ணப்போ அவங்க எனக்கு 5 hours கழித்து ரிப்ளை பண்ணாங்க. எந்த மெயில் ஐடிக்கு நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு மெயில் ஐடிக்கு அனுப்புன்னு சொல்லி அது இன்னொரு 5 hours கழித்து ஒரு மெயில் ஐடி அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த மெயில் ஐடிக்கு நான் மெயில் அனுப்பிச்சு 13 hours நான் வெயிட் பண்ணதுக்கப்புறமா தான் அந்த மெயிலேருந்து ஒரு மெயில் வந்துச்சு. என்ன மெயில் வந்துச்சுன்னா, உங்களோட அக்கௌண்ட் ரிக்கவரி பண்ணுற ப்ராசஸ் இது தான். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ், அது ஒரு பேஜுக்கு எடுத்துகிட்டு போச்சு. அந்த பேஜில் வந்து நிறையா கொஸ்டின்ஸ், கிட்டத்தட்ட இந்த யூடியூப் அக்கௌண்ட்டை எப்போ ஆரம்பித்தேன், ஜிமெயில் எப்போ ஆரம்பித்தது, அதுக்கப்புறமா டேட் ஆஃப் பர்த்து, நிறையா விஷயம் கேட்டாங்க. அதெல்லாம் நம்ம யோசிச்சு எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்டாக வேறு கொடுக்கணும். இல்லைனா அவங்க நான் ஃபேக்குன்னு சொல்லி என்னை திருப்பி லாக் பண்ணிடுவாங்க. யார் ஹேக் பண்ணானோ அவன் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். என்ன பண்ணான்னா, இந்த யூடியூப் சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த யூடியூப் சேனலில் கிரிப்டோ கரன்சி வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டான். ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தான். அந்த வீடியோவுக்கு நிறையா டேக்ஸ் போட்டிருந்தான். ஸோ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா போட்ட ஒரு 1.5 ஹவர்ஸ்லேயே 1000+ வியூஸ் போயிருந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் அந்த ஜிமெயிலேருந்து வந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நான் எல்லா டீட்டெயில்ஸையும் போட்டு ஒரு நைட் ஃபுல்லாக உட்காந்து அதை முடித்து அனுப்பிச்சதுக்கப்புறம் மறுபடியும் 9 hours கழித்து அவனுங்க ரிப்ளை பண்ணானுங்க. இந்த மாதிரி உங்களோட மெயில் ஐடி நான் ஒன்று கேட்டிருந்தாங்க, ஆல்டர்னேட்டிவ் மெயில் ஐடி. அந்த மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயிலுக்கு நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிக்கவரி ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி இந்த ஒரு 1 minute இன்னொருத்தங்க நம்மளோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணாலே அவங்க என்ன வேணால் பண்ண முடியும். இவங்க கிட்டத்தட்ட இவங்களோட ரிப்ளை பார்த்திங்கனாலே ஒரு 3 days இழுத்துருச்சு. ஒரு 9 hours 13 hours வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் என்னால் பொறுமையாகவே இருக்க முடியல. நான் வந்து என்ன பண்ணேன்னா, Google Oneன்னு ஒன்று இருக்குது, அதை பர்ச்சேஸ் பண்ணி அதில் கஸ்டமர் கேர் இருக்குது, அதில் நம்மளால் மெசேஜ் பண்ண முடியும்னு ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்தேன். அதுக்கப்புறம் அதை பர்ச்சேஸ் பண்ணி அதில் போய் நான் அவங்க கூட மெசேஜ் பண்ணி கேட்டேன். அவனுங்க மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறானுங்க. மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி எல்லாம் பண்ணி நான் கொடுத்ததுக்கப்புறமா அங்கே தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னா, நான் ஒரு ரிக்கவரிக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்துருந்தேன். இவனுங்க அந்த ரிக்கவரி இமெயில் அட்ரஸில் எந்த அக்கௌண்ட் ஹேக் ஆச்சோ அந்த அக்கௌண்ட்டோட இமெயில் அட்ரஸை போட்டு ரிக்கவரி ப்ராசஸ் மெயிலை அவனுக்கே மறுபடியும் பதில் காமிச்சிட்டாங்க. ஏன் நல்ல நேரம் அவன் அதை பார்க்கலையா என்னன்னு தெரியல. அடுத்த ஒரு 3 hours நான் அதை பார்த்துட்டேன். ரிக்கவரி இமெயில் அட்ரஸ் அதையே போட்டுட்டானுங்கன்னு நான் உடனே அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி அடுத்த 3 hours கழித்து மறுபடியும் ரிப்ளை பண்ணி
சாரி நாங்கள் வந்து தப்பாக அனுப்பிச்சிட்டோம், இப்போ நீ முன்னாடி அனுப்பிச்ச ரிக்கவரி மெயிலுக்கே நாங்கள் மறுபடியும் மெயில் அனுப்புகிறோன்னு சொல்லி அது ஒரு 6 ஹவர்ஸ் கழித்து மறுபடியும் மெயில் அனுப்புகிறானுங்க. அதுக்கப்புறமா தான் நான் போயிட்டு அதை லாக் அவுட் பண்ணி எந்த ப்ராசஸே ஸ்டார்ட் ஆச்சு. இதெல்லாம் முடியறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 8 days ஆயிடுச்சு டோட்டலாக. இதுலேருந்து நான் வெளியே வந்ததுக்கப்புறமா எனக்கு சுத்தமாக வந்து இந்த இந்த ஜிமெயில், இந்த யூடியூப் இதெல்லாமே ரொம்ப பிடிக்காமல் போயிடுச்சு. என்னால் வந்து ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணியே பண்ண முடியல. இதுலேருந்து வெளியே வந்ததே போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ எதுக்காக இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, இந்த அக்கௌண்ட்டோட பேரை நம்ம மொத்தமாக ரீபிராண்ட் பண்ண போகிறோம். சேம் டைம் நான் நிறையா வீடியோஸ் என்னால் க்ரியேட் பண்ணி போட முடியல. அதனால் நான் ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அந்த மாஸ்டர் கிளாஸுக்கு தகுந்த மாதிரி இந்த சேனலை நம்ம ரீபிராண்ட் பண்ண போகிறோம். சேம் டைம் இந்த மாஸ்டர் கிளாஸில் வந்து எப்படி UI/UX டிசைனராக ஆகிறது, என்னெல்லாம் தேவை, ஃபிக்மாவோட பேசிக்ஸு, கேஸ் ஸ்டடியோட எக்ஸாம்பிள்ஸ், கேஸ் ஸ்டடி எப்படி பண்ணுறது எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் டிசைன் கரியருக்குள்ளே வரணும்னு மட்டும் நீங்கள் யோசித்தாலே போதும். உங்களுக்கான தெளிவான ஆன்சர் அந்த மாஸ்டர் கிளாஸில் உங்களுக்கு கிடச்சிரும். சேம் டைம் நீங்கள் வந்து என் கூட லைவாகவே இன்ட்ராக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு தனி செக்ஷனே இருக்குது. ஸோ இந்த சேனலில் ரீபிராண்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் இது. என்னோடய கரியர் கைடன்ஸுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு அந்த டைம்லலாம் கரெக்டான மென்டார்ஸ் கிடைக்கல, கரெக்டான ரிசோர்ஸஸ் இல்லை, யூடியூப் இந்த மாதிரிலாம் எதுவுமே. ஸோ நான் வந்து முட்டி மோதி தான் வந்து ஒரு ஃப்ளோக்கே வந்தேன். ஸோ என்னோடய அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து அது எல்லா தப்பையுமே பண்ணாமல் டைரெக்டாக ஒரு ஆரோவை பாயிண்ட் பண்ணி டைரெக்டாக உங்களால் விட முடியும். நீங்கள் +2 முடிச்சிருந்தாலும் சரி, எந்த ஒரு காலேஜ் டிகிரி படிக்கலைனாலும் சரி, இல்லை வேறு ஒரு ஃபீல்டில் வேலை செய்கிறீங்கனாலும் சரி, நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் உங்களால் ஈஸியாக UI/UX டிசைன் ஃபீல்டுக்குள்ளே வர முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் முக்கியமாக இந்த வீடியோவில் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, ஜிமெயில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்றது, ஜிமெயில் மட்டும் இல்லை, நம்ம வச்சுருக்க இந்த மொபைல் ஃபோனே வந்து ரொம்ப ஒரு வேல்யூபிளான விஷயம். ஏன்னா அதுக்குள்ளே நம்ம சம்மந்தப்பட்ட மெயில் ஐடிஸ், நம்ம சம்மந்தப்பட்ட ஆதார் கார்ட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது, நம்மளோட ஃபோட்டோஸ் உட்பட எல்லாமே இருக்குது. ஸோ அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் என்னெல்லாம் வெரிஃபிகேஷன் கேட்குறானுங்களோ எல்லாத்தையுமே கொடுத்து ஒரு பின் முடிஞ்சாலும் ஜெனரேட் பண்ணி அந்த பின்னை வேறு ஒரு மெயில் ஐடிக்கோ இல்லை இதில் ஒரு சேஃப் பிளேஸில் நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம். ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களோட அக்கௌண்ட் இந்த மாதிரி ஹேக் ஆச்சுன்னா நீங்கள் அதுலேருந்து ஈஸியாக வர முடியும். ஸோ ஜிமெயில் கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணோன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கூகுள் ப்ரீமியம் மெம்பராக இருந்தால் மட்டும்தான் உங்களால் கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ண முடியும். உங்களோட அக்கௌண்ட் ஏதாவது இந்த மாதிரி ஹேக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ட்விட்டரில் கூட, எக்ஸ் பிளாட்ஃபார்மில் கூட நீங்கள் போய்ட்டு யூடியூப் டீமுக்கு ட்வீட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் தான். நம்ம எந்த அளவுக்கு வந்து கூகுள் பெரிய கம்பெனியாக இருக்குது, ஆனால் அவங்க வந்து ஒரு ஹேக் பண்ண விஷயத்தை ஹேண்டில் பண்ண விதம் தான் வந்து ரொம்ப ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸை உருவாக்குச்சு. அதுக்கு அவங்க வந்து கீழே சைனப்புக்கு கீழே ஒரு சின்ன ஆப்ஷன் கொடுத்துருந்தா கூட, இஃப் மை அக்கௌண்ட் ஹேஸ் பீன் ஹேக்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பட்டன் கொடுத்துருந்தா கூட அது டேரெக்டாக அவங்கள கஸ்டமர் கேருக்கு எடுத்துகிட்டு போக முடியும். சேம் டைம் அதுக்கு இமீடியட்டாக அவங்களால ஆக்ஷன் எடுக்க முடியும். ஏன்னா ஒரு அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நம்மளோட சம்மந்தப்பட்ட அக்கௌண்ட்டை இன்னொருத்தன் யூஸ் பண்ணுறது, இதை வந்து இவ்வளோ அலட்சியமாக ஜிமெயில் வந்து அவங்க ஹேண்டில் பண்ண விதம் தான் வந்து உண்மையிலே எனக்கு வந்து ஒரு பெரிய லெசன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த லெசன் ஷேர் பண்ணி உங்கள்கிட்டையும் ஒரு அலர்ட்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். ஸோ until then, see you soon in the master class. Bye.